கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. என்ன செய்தினா, நம்ம பாருங்க, ஆலயம், திருச்சபை, கர்த்தருடைய ஆலயம், அவருடைய சர்ச், அதுல அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்குதுங்க. இது எப்படி, என்ன அற்புத அடையாளங்கள் என்றால், வியாதி, பல நாட்கள் வியாதிப்பட்டவங்க அங்க ஜெபம் பண்ணும்போது குணமாயி விடுகிறார்கள். சுகத்தை கர்த்தர் கொடுத்து விடுகிறார். அதை போல மனிதனுக்கு பல பிரச்சனைகள் உண்டு. அவற்றிலே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை அந்த திருச்சபையிலே கர்த்தர் கொடுக்கிறார். எல்லா துன்பங்களுக்கும், எல்லா கேள்விகளுக்கும், உலகத்தின் சமாதானத்திற்கு அவர் பதில் சொல்கிறார். சர்ச்சில தனியா ஒரு ஊழிய தனியா நடத்தி அங்க சபை என்று சொல்லி அழைத்து கொண்டு காணிக்கைகளை பெற்றுக்கொண்டால் அங்க நடக்காது. ஏன்னா நான் ஒரு 20 வருடமாக ஆலயத்திற்கு சென்று கொண்டிருக்கிறேன். அதில் கண்ட ஒரு மிகப்பெரிய உண்மை இதுதான். ஆலயம், ஆவிக்குரிய சர்ச்சு, ஆவிக்குரிய ஆலயம். இது எப்படின்னா, அங்க ஆலயத்துல பல மாதிரி, பழைய ஏற்பாடு காலத்துல பாருங்க, சபை நடுவே பரிசுத்த ஆவியினர் இறங்கி தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல எப்படி வார்த்தைகளை கர்த்தர்கிட்ட இருந்து மனுஷர் பெற்றுக்கொள்கிறார்னா, அதை குறித்து நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 1, ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். இப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ பார் என்று இடி முழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். அப்போ வெளிப்படுத்துற விசேஷம் யாரு எழுதியிருக்கிறார்னா, ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்ட ஊழியர் யோவான். அவர் என்ன செய்யறாரு, வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதி அந்த ஆண்டவர்கிட்ட பெற்று கேட்ட செய்தியை எழுதி வைத்திருக்கிறார். அவரு ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது முத்திரைகளில 6 முத்திரை உண்டு. ரஜினி சினிமா உலகத்தின் நடிகர் முத்திர 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 அப்படின்னு சொல்லுவார். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, 6 முத்திரை உடைகிறார், ஒவ்வொரு முத்திரையா. அப்போ அங்க பாருங்க, இடிமுழக்கம் போன்ற ஒரு சத்தம் கேக்குது, பாரு அப்படி. இப்படிதாங்க ஆண்டவர் கர்த்தராகி இயேசுநாதர் பேசுவார். முழக்கம் போன்ற சத்தத்தை சொல்ல கேட்டேன். இடி முழக்கம், இடி வந்தாலே எல்லாரும் காதை குத்துவாங்க. ஆனா கர்த்தருடைய சத்தம் இப்படி மனுஷனுக்கு கேட்டுதான். நமக்கு இந்த மாதிரிலாம் பைபிள்ல எழுதி வச்சிருக்காங்க, சும்மா கிடையாது, ஆண்டவருடைய வார்த்தை. அதனால அவர் பெரியவர்னு அவர் சொல்ல முடியாது. நான் இடி முழக்கம் போல சத்தத்தை கேட்டுட்டேன், அதனால நான் தான் ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனியா நடத்த முடியாது, தனியா எந்த அற்புதம் செய்ய முடியாது. அதற்கு என்ன செய்யணும்னா, நீங்கள் வேண்டுமென்றால் வேணும், அதை நான் காட்டுறேன். அந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு காட்டினதை உங்களுக்கு நான் காட்டுகிறேன். அந்த வசனத்தை பாருங்க. திராகி இயேசுநாதர் என்ன சொல்றாருன்னா, இந்த வசனத்துல தனியா ஆலயத்தை யாருமே எழுப்ப முடியாது என்கிறதை அவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் ஆண்டவராகிய இயேசுநாதருடைய வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது நாம் கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்வோம். நீங்கள் லேவியராகவும் 10:10 மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்த பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்றான். ஆரோன் பேசாதிருந்தான். ஆரோன் பேசல. ஏன் தெரியுமா? ஆரோன் குமாரர் அந்நிய அக்னிய
ஆரன் குமாரர் நாதாவும் அபியும் அந்நிய அக்னிய கொண்டு வந்தாங்க. அந்நிய அக்னிய கர்த்தர் அவங்க 2 பேரையும் அந்நிய அக்னியை கொண்டு வந்தவங்கள கர்த்தர் இந்த சர்ச்சின் நடுவிலே அந்த கொண்டு வந்த இடத்திலே செத்தாங்க. இத எடுத்து சொல்லணும்ல ஒரு ஊழியரு. அவர் தான் மோசே சொன்னாரு ஆரோன்ட்ட. என்ன சொன்னாரு? மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் அப்படின்னு அந்நிய அக்னியை கொண்டு வந்தவங்களை கர்த்தர் கொன்னத அவர் சொன்னாரு. இத மாதிரி மோசே போல ஒரு 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 அப்போஸ்தலர் வேணும். அங்க பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் எழுதினவர்கிட்ட கர்த்தர் இடி முழக்கம் போன்ற பேசினார் கர்த்தர். அப்போ அது ஊழியர். மோசே போன்ற ஒரு ஆசாரியன், ஒரு தீர்க்கதரிசி, இது போன்ற ஒருவர் வேண்டும். இவங்க 2 பேரையும் 2 விதமாக அவங்க ஜனங்க இழுத்து கொண்டு போக கூடாது. அது ஆலயம் கிடையாது, அங்க அற்புதம் நடக்காது. அங்க அங்க அந்நிய அக்கினி வந்துடும். அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் இயேசுநாதர் சொல்றதை நீங்கள் கேளுங்கள். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எபேசியர் 2:15 சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை, நியாயப்பிரமாணம் காலத்துல உள்ள நியாயப்பிரமாணம் இருக்கு பாருங்க, அந்த சட்டங்கள் தம்முடைய மாமிசத்தினாலே ஒழித்து, அந்த சட்டத்தை இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க கூடாது. அன்னைக்கு எழுதின நியாயப்பிரமாணத்துல உள்ள சட்டத்தை அதை வச்சுக்கிட்டு இப்ப நடக்கிற இயேசு காலத்துல உள்ள அற்புதங்களை வச்சுக்கிட்டு இப்ப இழுத்து அடிக்க கூடாது சபைய. அதுவும் வேணும், இது வேணும். அதனாலதான் இயேசு மாமிசமாக பூமிக்கு என்ன எழுதி இருக்கிறார் பாருங்க. எபேசியருக்கு வெளிப்படுத்தின விசேஷம் எபேசியர்ல அவர் சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாமிசத்திலே ஒழித்து 2 தினத்தாரையும் தமக்குள்ளே ஒரே புதிய மனுஷனாக இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனால் 2 தினத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் தூரமாயிருந்த உங்களுக்கு சமீபமாயிருந்த அவர்களுக்கும், தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தப்படி 2 தினத்தாரையும் ஒரே ஆவியிலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளாயிராமலும் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர் 1, தீர்க்கதரிசிகள் நிறைய, இவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். போதுமாக உங்களுக்கு விளக்கம். ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பார்த்தீங்களா? தனித்தனியா ஜெபம் பண்ணி உபவாசம் இருந்து அப்படியே ஆண்டவர்கிட்ட இடி முழக்கம் போன்ற சத்தத்தை கேட்டுட்டு, நான் தான் பெரியவன், கர்த்தர்கிட்ட வார்த்தையை பெற்றுக்கொண்டேன், அதனால எங்க வீட்டுக்கு வாங்க, தனியா ஊழியம் பண்ணுவோம், காணிக்கைகளை கொடுங்க அப்படின்னு யாருக்கு பின்னாடியும் போயிடாதீங்க. அப்போஸ்தலர் ஊழியம் வேணும், அப்போஸ்தலர் வேணும், தீர்க்கதரிசி வேணும், சபையா இருக்கணும். சபை நடுவே தான் கர்த்தர் வருவார். தனியாலாம் வர மாட்டாரு. சட்ட திட்டங்களை வச்சுக்கிட்டு நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல உள்ளபடி இருக்க வேண்டாம். அப்போ என்ன அப்போஸ்தலர் ஊழியம்? சபை நடுவே ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தின் நடுவில் என்ன நடக்கும்னா அற்புதங்கள் நடக்கும். கேன்சர் என்று சொல்லப்பட்ட வியாதிகள் மனிதர்களுக்கு இருந்தா அந்த கர்த்தர் வர்ற டயத்துல கண்ணிமைக்கும் நேரத்திலே சுகமாக்கிட்டு போயிடுவாரு. போக மாட்டாரு, இருப்பாரு.
சுகம் சுகம் ஜனங்களுக்கு அடைவதை காண்பீர்கள். நீங்கள் ஜெபம் முடிந்தவுடனே உங்கள் கரங்களையும் கால்களையும் சரீரங்களையும் உடல்களையும் தொட்டு நீங்கள் பாருங்கள், எங்கெங்கே பலவீனங்கள் இருக்கிறதோ சுகம் அடைவதை நான் கண்டிருக்கிறேன், நீங்களும் காண்பீர்கள். ஆலயத்திற்கு வாருங்கள். மனிதனுக்கு இருக்கிற துன்பங்களை வேதனைகளை மாற்றக்கூடிய அப்போஸ்தலர் ஊழியத்திற்கு சபைக்கு வந்து சுகமடையுங்க. சுகமடைந்து நன்மைகள் பல பெற்று உலகத்திலே ஜெயம் கொள்ளுவோம். அப்போஸ்தலர் ஊழியத்திற்கு வாருங்கள். ஆத்துமநேசர் ஒரு அப்போஸ்தலர் ஊழியம். அங்கே தீர்க்க தரிசிகள் உண்டு, அப்போஸ்தலர் ஒருத்தர் உண்டு. எனவே மறந்து விடாதீர்களே. இதைதான், இந்த வாக்கு தத்துவத்தை குறித்து தான் இன்று என்னோடு ஆண்டவர் கடந்த 2-3 நாட்களாக பேசினார். நான் உங்களுக்கு அதை பேசி உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். அப்போஸ்தலர் ஊழியமே சுகமளிக்கும் ஊழியம் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆமேன். அல்லேலூயா.